என்னாச்சு அன்ஷிகா? உன் முகத்துல சிரிப்பே இல்ல. ஆ, அது நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அபார்ஷன் பண்ணிட்டு வரேன். அதனால டயர்டா இருக்கு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன பேசிட்டு இருக்க? ஒரு குழந்தைக்காக நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீ என்னடானா அபார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்க? லீகலா இது என்னோட குழந்தை. அத வச்சுக்கிறதோ விடுறதோ என்னோட இஷ்டம். என்னோட உடம்பு தான் கெடுது. உனக்கு என்ன பிரச்சனை? அவங்களோட இந்த பேச்ச அவங்களோட வேலைக்காரி சுனிதா கேக்குறா. ஒரு பக்கம் நான் குழந்தைக்காக எவ்ளோ வேண்டுற. இங்க முதலாளி அம்மா குழந்தைய கொண்டுட்டு வந்திருக்காங்க. கடவுளே, எனக்கு எப்போ குழந்தை பாக்கியம் கொடுப்ப? இப்படியே நாட்கள் கடந்தது. ஒரு நாள் அஞ்சிகா மாமியார் ரமோலா ஸ்வீட் கொண்டு வந்து சொல்றாங்க. எடுத்துக்கோ மருமகளே, நெய்யாலேயே பண்ண லட்டு இது. பக்கத்து வீட்டு கமலா கொடுத்தா. தெரியல, எனக்கு பாட்டி ஆகுற அதிர்ஷ்டம் எப்ப இருக்கோ என்னவோ. ஐயோ, இப்ப நீங்க ஆரம்பிக்காதீங்க. நான் எவ்ளோ தடவை சொல்லிருக்கேன் எனக்கு குழந்தை வேணான்னு சொல்லி. எனக்கு உங்க மாதிரி அசிங்கமா திரிய இஷ்டம் இல்ல. 50 வயசுல 60 மாதிரி இருக்கீங்க. எனக்கு ஜிம்முக்கு நேரமாச்சு, நீங்க இந்த லட்டுவை சாப்பிட்டீங்க. நாட்கள் கடந்தது. ஒரு நாள் அன்ஷிகா ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது அவ திடீரென மயங்கி விழுறா. அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு செய்தி கொடுக்கறாங்க. அவங்க அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் அங்க சொல்றாங்க, சந்தோஷமான செய்தி, உங்க வைஃப் அம்மா ஆக போறாங்க. வேணா, எனக்கு இந்த குழந்தை வேணா, நான் இன்னைக்கே அபார்ஷன் பண்ணிக்கிறேன். அன்ஷிகா, இந்த தடவை நீ குழந்தைய கலைக்கலான்னு நினைச்சா நான் உனக்கு விவாகரத்து கொடுத்துருவேன். அந்த பயத்துல அன்ஷிகா அபார்ஷன் பண்ணிக்கல. கடவுள் கிருபையால சுனிதாக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அவ கர்ப்பவதி ஆகுறா. கர்ப்பவதி ஆனாலும் சுனிதா நாள் பூரா வேலை பாக்குறா. ஆனா அன்ஷிகா பெட்லயே எப்பவும் ரிலாக்ஸ் பண்றா. ஒரு நாள் அவ மாமியார் அவகிட்ட சொல்றாங்க, அன்ஷிகா, நீ நாள் பூரா பெட்லயே படுத்திருக்க. இவ்ளோ ரெஸ்ட் எடுக்கிறது கூட நல்லதில்லமா. கொஞ்சமாவது நடமாடணும். நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அத்தை. நீங்க எனக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க ப்ளீஸ் போங்க. இப்படியே 9 மாதங்கள் கடந்துடுச்சு. டெலிவரி நாள் வந்துடுச்சு. சுனிதாக்கு நார்மல் டெலிவரி ஆகுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்குது. ஆனா அன்சிகாக்கு சி செக்ஷன் டெலிவரி ஆகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவ வீட்டுக்கு வரா. ஒரு நாள், அடே, என் தங்கம் ஏன் இவ்ளோ அழுது? வா, அம்மா உனக்கு பால் குடுக்கறேன். சுனிதா, நீ பால் கொடுத்து கொடுத்து எவ்வளவு இழைச்சு போயிட்டேன்றத பாரு. நான் வெளியில போய் பால் வாங்கிட்டு வரேன். வேணாம், அம்மா இருக்கும்போது வேற பால் ஏன் குடுக்கணும்? அதுலயும் குழந்தைக்கு தாய்ப்பால் ரொம்ப நல்லது. அங்க இன்னொரு பக்கம் அன்ஷிகா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. ஆனாலும் அவ அதுக்கு பால் குடுக்கல. என்ன கஷ்டம் இது? அப்போத்துல இருந்து அடங்காம அழுதுகிட்டே இருக்கு. இந்த சத்தம் கேட்டு எனக்கு தலைவலியே வந்துடுச்சு. சைலண்ட் ஆயிரு. எவ்வளவுதான் அழுவ நீ? அன்ஷிகா, குழந்தைக்கு பசி எடுக்குது. அவனுக்கு பால் கொடுக்காம என்ன பண்ற? உன்னால என் ஃபிகர் பால் ஆயிடுச்சு. இப்ப பால் கொடுத்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஃபிகருக்கு எடுத்துக்குவா. நீயே அதை பாத்துக்கோ. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சுனிதா வேலைக்கு திரும்பி வரா. சுனிதா வீட்டு வேலையெல்லாம் குழந்தைய முதுகுல கட்டுக்கிட்டே செய்யறா. திரும்ப வீட்டுக்கு வந்து சமையல் வேலை செய்யறா. அதுக்கப்புறம் குழந்தைக்கு மசாஜ் பண்றா. இங்க அன்ஷிகா ஜிம் ஃபிட்னஸ் மேலேயே கவனமா இருக்கா. குழந்தைக்கு மசாஜ் கூட பண்றது இல்ல. அதனால நாளுக்கு நாள் குழந்தையோட ஆரோக்கியம் கெடுது. அதனால நிஷாந்த் அதை தூக்கிக்கிட்டு டாக்டர் கிட்ட போறாங்க. இங்க பாருங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் அவசரம். கிடைக்கலனா குழந்தை ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதை கேட்டு நிஷாந்துக்கு பயமாகுது. சாயங்காலம் குழந்தை அழுகுது. அதை கேட்ட அன்ஷிகா கோவமா சொல்றா, ஓ, இந்த குழந்தை என் தலைய கெடுக்குது. எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்கு. ஊமையா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு வாட்டி உன் கழுத்தை நெருக்கலான்னு தோணுது. அதை கேட்டு நிஷாந்த் அவளை ஜோரா அறியறாரு. அப்புறம் சொல்றாரு, அட, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? நீ அம்மா கிடையாது, பேய். ஒரு குழந்தை பசியில கத்துறதை எப்படி பாக்குற? இன்னைக்கு உன்னால என் குழந்தை உயிரே போயிருக்கும். புருஷ பேச்சு கேட்டு அவ பண்ண தப்பு அவளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நிஷாந்த் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. என்ன மன்னிச்சிடுங்க நிஷாந்த், நான் தப்பு பண்ணிட்டேன். என் குழந்தை ஊனமாகறதுக்கு நானே காரணமாயிருப்பேன். அம்மா, இப்ப கூட லேட் ஆகல. நீங்க குழந்தைக்கு பால் கொடுத்து அதுக்கு மசாஜ் பண்ணி இப்பவும் சரி பண்ணலாம். அதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த நாளைக்கு அப்புறம் அன்ஷிகா குழந்தைய கவனமா பாத்துக்கிறா. அதுக்கு டைமுக்கு பால் கொடுக்கறா. சுனிதாவோட உதவியால நல்ல மாலிஷ் கூட பண்றா. கொஞ்ச நாள்லயே குழந்தை கூட ஆரோக்கியமாயிடுது. அன்ஷிகாக்கு கூட தாய்மை வந்துடுச்சு. அவ குழந்தைய நேசிக்க ஆரம்பிக்கிறா. காயத்ரி தேவிக்கு 4 பிள்ளைங்க, 4 மருமகள்கள். முதல்ல வந்த 2 மருமகள்கள் பணக்கார வீட்டு மருமகள்கள். 2ஆவதா வந்த 2 மருமகள்களும் 7 வீட்டு பொண்ணுங்க. அதனால காயத்ரி தேவி மூத்த மருமக சுமன், 2வது மருமக நீலம் மேலதான் கவனத்தை செலுத்தினாங்க.
அவங்க எப்பவுமே அவங்கள மட்டும்தான் பாராட்டினாங்க. ஆனா 4வது 5வது மருமகள்கள் ஆஷா வர்ஷாவை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அந்த 2 பேரை விட இந்த 2 பேரு குணத்துல சொக்க தங்கம். காயத்ரி தேவியோட 4 மருமகளும் கர்ப்பமா இருந்தாங்க. வீட்டுல எப்பவுமே இத பத்தி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இங்க பாருமா சுமன், நீலம், 2 பேரும் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் இங்க வாங்க. அட அத்தை, என்ன இது இவ்ளோ பாக்ஸ்? இதுல என்ன இருக்கு? நீங்க முழுசா மார்க்கெட்டையே வாங்கிட்டு வந்த மாதிரியில இருக்கு. ஆமா, அப்படிதான்னு வெச்சுக்கோங்களேன். என்னோட 2 செல்ல மருமகள்கள் இப்ப கர்ப்பமா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் 2 அழகான குழந்தைய பெத்தெடுக்க போறாங்கன்னும் போது அவங்கள நான் பாத்துக்காம வேற யார் பாத்துப்பா? இதுல ஒரு பாட்டில் ஃபுல்லா நெய் வச்சிருக்கேன். அப்புறம் இதுல நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன். அப்புறமா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம். அப்புறம் உங்க 2 பேருக்கும் இந்த உப்பு பிஸ்கெட் அப்புறம் கேக்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால கடைக்காரர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அவரு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு, அதை வாங்கிட்டு வந்தேன். உங்க 2 பேருக்கும் இனி என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. சரிங்க அத்தை. ஆமா, நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன்ல, அதுல எல்லாமே செலவாயிடுச்சா? நான் ஏன் கேக்குறேன்னா, நீங்க இத்தனை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல. அட, நான் உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்க செலவே பண்ணலையே. அப்போ இந்த பொருள் எல்லாம் மருமகள்கிட்ட பணம் வாங்கிட்டு மாமியாரு செலவு பண்ணுவாங்களா? நீங்க பணக்கார வீட்டு பசங்க. இங்க வந்தீங்கன்னா உங்களை நல்லபடியா பாத்துக்கிற கடமை என்னுடையது. உங்க மாமனாரோட பென்ஷன் பணம் வருதுல்ல, ஒவ்வொரு மாசமும் அதை நான் தானே வாங்குறேன். அந்த பணத்துல தான் உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். உன்கிட்ட வாங்கின பணத்தை செலவு பண்ண வேற எதுவுமே தெரியல. அதனாலதான் அதை அப்படியே கொண்டு வந்து உன்கிட்டே கொடுத்துட்டேன். உண்மையிலேயே நம்ம மாமியார் எவ்வளோ நல்லவங்க இல்லக்கா. ஆஷா, ஆஷா, வர்ஷா, எங்க இருக்க 2 பேரும்? சீக்கிரமா வாங்க. கொஞ்சம் எங்க 3 பேருக்கும் சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா சூடா டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. அட, 2 பேரும் எங்க போயிட்டீங்க? அத்தை, தண்ணி குடிங்க. டீ வர்ஷா எடுத்துட்டு வரா. சரி சரி. இன்னும் இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. நான் உன்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கேன், பாலில் டீ இலைய போட்டு கொதிக்க வையின்னு. ஆனா நீங்க 2 பேரும் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? எதுக்காக இப்படி தண்ணியே டீ போட்டு எடுத்துட்டு வரீங்க? அத்தை, நான் பாலை தான் டீ தூளை போட்டு கொதிக்க வச்சேன். அத்தை, சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு என்ன சமைக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க செஞ்சுடுவோம். அத்தை, இன்னைக்கு எனக்கு கறி சாவல் சாப்பிடணும் போலவே இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னைக்கு பன்னீர் சாப்பிடணும் போல இருக்கு. அப்படின்னா சரி, இன்னைக்கு நைட்டு அந்த கறி சாவல் அப்புறம் நெய் போட்டு சப்பாத்தி சுட்டு வச்சுடு. அதுக்கப்புறம் என் மருமகளுக்கு பன்னீர் குழம்பு செஞ்சு வச்சுடு. ஆனா அத்தை, நாங்க ஏற்கனவே உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சு வச்சுட்டோம். அது ஆஷாவுக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சாமா. இல்ல இல்ல அத்தை, எனக்கு உருளைக்கிழங்கு குழம்பு வேண்டாம். எனக்கு பன்னீர் குழம்பு தான் வேணும், அவ்வளவுதான். அட, நீ ஏமா கவலைப்படுற? நீலம், இங்க பாரு. நீ வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா யாராவது அந்த சமையலை இங்க செஞ்சிடுவாங்களா? ஆஷா, வர்ஷா, 2 பேரும் கவனமா கேளுங்க. அந்த குழம்பு டஸ்ட்பின்ல தூக்கி போடுங்க. வர்ஷா அழுதுகிட்டே சமையல் அறைக்குள்ள போனா. ஆஷா பின்னாடியே போய் அவளை சமாதானப்படுத்தினா. வர்ஷா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு உருளைக்கிழங்கு சாப்பிடணுன்ற ஆசைதானே? சுமன், நீலம் 2 பேருமே படுத்து தூங்கட்டும். அப்புறம் அத்தை கோயிலுக்கு போவாங்கல்ல, அப்ப நான் உனக்காக செஞ்சு கொடுக்கறேன். ஏக்கா, ஏன் நமக்கு இதெல்லாம் நடக்குது? நாமளும் பிரெக்னெண்டா தானே இருக்கோம். ஆனா அத்தை நம்மள மட்டும் ஏன் இப்படி நடத்துறாங்க? எதுக்காக இப்படி நடத்துறாங்க? நம்ம கிட்ட பணம் இல்லைங்கிறதுனாலயா? நாம தான் சுமன் மாதிரியும் நீலம் மாதிரியும் பணக்கார குடும்பத்துல இருந்து வரலையே. வர்ஷா சொன்னதை கேட்டு ஆஷாவும் அழ ஆரம்பிச்சா. இப்படியே சில மாசங்களும் போச்சு. மருமகளோட சீமந்தத்துக்கு நேரம் வந்துருச்சு. எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. காயத்ரி தேவி சுமன், நீலம் 2 பேருக்குமே சீமந்தம் நடத்தணும்னு முடிவு பண்ணாங்க. சுமன் அப்புறம் நீலம்காக பட்டு புடவை, நகை, இதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாங்க. வர்ஷா, ஆஷா மேல காயத்ரி தேவி எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தல. எல்லாருமே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப காயத்ரி தேவி கிட்ட சுமன், நீலம் 2 பேரும் வந்தாங்க. அக்கா, முதல்ல நீங்க சொல்லுங்க. என்ன ஆச்சு சுமன்? என்ன விஷயம்? தைரியமா சொல்லுங்க. சீக்கிரமா கிளம்பணும். அங்க ஃபங்க்ஷன்ல எல்லாருமே நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அத்தை, நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்தா அது எங்களுடைய குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதான். எங்க அம்மா தான் சொன்னாங்க, ஒரு விதவையோட நிழல் படக்கூடாதான் கர்ப்பிணியா இருக்கிற பொண்ணுங்க மேல. அத்தை, இது எங்க குழந்தைங்களோட நல்லதுக்காக. நீங்க ஒரு விதவை இல்லையா? உங்க நிழல் எங்க மேலேயோ இல்ல எங்க குழந்தைங்க மேலேயோ விழுந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல. நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்கிறதே ரொம்ப நல்லது. அப்புறம் எங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. அப்பதான் எங்களுக்கும் எங்க குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும். சுமன், நீலம் 2 பேரும் சொன்னது கேட்டு காயத்ரி தேவிக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு.
அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க மனசே இல்லைனாலும் சுமன் நீலமா அனுப்பி வச்சாங்க. வானிலம் அத்தை நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப புத்திசாலி இல்ல. சுமன் நீலம் 2 பேருமே ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தாங்க காயத்ரி தேவி அங்கதான் இருந்தாங்க. அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் சொல்லிட்டு தானே வந்தேன் நீங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு. உங்க நிழல் பட்டு எங்களுக்கும் எங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அப்போ அங்க ஆஷா வர்ஷா வந்தாங்க. சுமனக்கா, நீலம் அக்கா, அத்தை வந்தது எங்களுக்காக, எங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக. அக்கா, அத்தையோட ஆசீர்வாதம் கிடைச்சா கடவுளோட ஆசீர்வாதமே கிடைச்ச மாதிரி. அவங்களும் அம்மா, அவங்களும் தான் பிள்ளைங்களை பெற்றிருக்காங்க. நமக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு அவங்க தான் பாட்டி. அதனால அவங்க ஆசீர்வாதம் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கணும் இல்லையா? அத்தை, எங்க குழந்தைங்களுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். எங்க சீமந்தம் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க ஆஷா, வர்ஷா. நான் உங்க 2 பேருக்கிட்ட எவ்வளவு கெட்டதா நடந்துக்கிட்டாலும் இன்னைக்கு நீங்க என் மனசு புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க. சுமன் நீலம் 2 பேரை நான் எந்த அளவுக்கு நல்லதா பாத்துக்கிட்டேன். ஆனா அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒருவேளை அவங்க பணக்கார வீட்டுக்கு பசங்கன்றதுனால தானே. அப்படி சொல்லி காயத்ரி தேவி பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க. அத்தை, அமைதியா இருங்க, அழுவாதீங்க. வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தலாம். காயத்ரி தேவி ஆஷா வர்ஷா 2 பேரையுமே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து ஆஷா வர்ஷாவை காயத்ரி தேவி ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க. 4 மருமகள்களையும் ஒரே மாதிரி தான் நடத்தினாங்க. அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்களே செஞ்சாகணும். 2 பெரிய மருமகள்கள் பணக்கார வீட்டு பொண்ணுங்களா இருந்தாலும் இங்க எல்லாரும் மருமகள்கள் தான். 4 மருமகள்கள் பெத்து போட்ட குழந்தைங்களையும் ஒரே மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க காயத்ரி தேவி. இத பார்த்து ஆஷா வர்ஷா 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. Thanks for watching.